நெடிய உயரம், அதே மாதிரி நீண்ட வடிவில் ஒரு பெரிய தாடி, தலையில் பார்த்திங்கன்னா ஜடாமுடி, அதான் அந்த ஜடை போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஜடாமுடி. அந்த ஜடாமுடி இடுப்பு பகுதியையும் தாண்டி கீழே அந்த முழங்கால் வரைக்குமே வரக்கூடிய அளவுக்கு ஜடாமுடி. பார்க்குறவங்களுக்கு ஒரு பக்தி, அதே நேரத்தில் ஒரு பயம், அந்த மாதிரி ஒரு தோற்றம் இந்த சித்தர். அந்த ஜடாமுடிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சின்னதாக குடுமி மாதிரி அப்படி போட்டிருப்பாங்க. குடுமின்னா அந்த முடியை அப்படி சுழட்டி அப்படி ஒரு கூடை மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்கும். இந்த தோற்றத்தில் தான் நம்முடைய சுவாமிகள் இருப்பாங்க. அதனால் அந்த சுவாமிக்கு பேர் சடைச்சாமி அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க. இப்படி தான் இவருடைய தோற்றம் இருந்தது. எப்போ பார்த்தாலும் ஒரு நிஷ்டையில் தான் இருப்பார். எப்பொழுதுமே பக்தி மார்க்கம்தான். எந்த நேரம் சாப்பிட்றார் அப்படின்னே யாருக்குமே தெரியாது. ஏன்னா 3 மாதம் 4 மாதம் சோறு தண்ணி அன்னம் ஆகாரம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அப்படியே சிவசிவான்னு சொல்லி தவம் இருப்பது தான் இந்த சடைச்சாமியோட மிகப்பெரிய விசேஷம். பெரிய சித்துக்கள் செய்யக்கூடியவர், பல சித்துக்களுக்கெல்லாம் சொந்தக்காரர். யாராவது ஏதாவது கேட்டால் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரியவர்களுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர். எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் யார் நின்னாலும் அவருடைய பார்வை, அந்த நயன தீட்சை அது பட்டுட்டாலே போதும், அந்த நிமிஷமே அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். அந்த நிமிஷமே அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஏகப்பட்ட மக்கள் தேடி 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 இந்த ஸ்ரீ சடைச்சுவாமிகளை வணங்கிட்டு போவாங்க. அவர் எப்போவாவது ஒருவரை தான் கண் விழித்து பார்ப்பார். அந்த நேரத்தில் அவருடைய பார்வை நம்ம மேலே பட்டுடுச்சுன்னு வைங்க, அதுக்கு பிறகு எல்லாமே வெற்றி தான். அது மாதிரி அவருடைய பார்வைக்காக, அவருடைய பேச்சுக்காக, அவருடைய உதவிக்காக, அவருடைய சின்ன சின்ன உபதேசத்திற்காக காத்து கிடப்பாங்க மக்கள். பக்த கோடிகள் காத்து கிடப்பாங்க. எங்கே காத்து கிடப்பாங்க? சென்னையில் திருவொற்றியூரில் தான். பூலோக கைலாயம் அப்படின்னு ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட ஊர் தான் இந்த திருவொற்றியூர். அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் சுயம்பு லிங்கம், மிகப்பெரிய மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட அற்புதமான திருக்கோவில். அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வடிவுடையம்மனும் நாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய அம்பாளாக பக்த கோடிகளுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளுடைய சன்னதியில், அந்த கோவிலில் தான் இந்த சடைச்சாமி எப்பயுமே தவம் இருந்து கொண்டிருப்பார். எப்பொழுதுமே நிஷ்டையிலேயே இருந்து கொண்டிருப்பார். ஏன்னா இந்த திருவொற்றியூரில் தான் அருள்மிகு பாம்பன் சுவாமிகள்லேருந்து, பட்டினத்தடிகளார் சுவாமிகள்லேருந்து, வள்ளலார் ஸ்ரீ ராமலிங்க அடிகளார்லேருந்து, அதே மாதிரி ஸ்ரீ சிவப்பிரகாச சுவாமிகள், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா போலூர் விட்டோபா அந்த சுவாமிகளிலிருந்து, இப்படி ஏகப்பட்ட மகான்கள் சித்தர்கள்லாம் தவமாய் இருந்த ஒரு அற்புதமான திருக்கோவில். பல சித்தர்களுக்கு அடைக்கலமாக வேடந்தாங்களாக இருந்த திருக்கோவில். அந்த திருக்கோவிலில் தான் இவர் உட்கார்ந்து தவம் பண்ணுவார். எதுவாக இருந்தாலும் இவருடைய தீட்சை பெற்றாலே அவங்களுக்கு பெரிய பாக்கியம். வர்றவங்களுக்கெல்லாம் அருளாசி வழங்கி கொண்டிருப்பார். சித்து விளையாட்டுகள் மூலமாக வர்றவங்களுடைய பாவங்களையும் எல்லாத்தையும் போக்கி அவங்களுக்கும் நல்லது செய்வார். அவருடைய அந்த மறைவு, அந்த ஜீவசமாதி அடைந்த நாள் பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய நாள். அது தை மாதம் வியாழக்கிழமை பரணி நட்சத்திரத்தில் இந்த மகானுடைய குரு பூஜை நடைபெறுகிறது. 14/1/1886 இந்த மகான் ஜீவசமாதி அடைஞ்சாங்க. சமாதி குழியில் நான் இறங்கிடுறேன், நிஷ்டை கூடும்பொழுது அப்படியே மூடிடுங்க, குழியை மூடிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரியே இன்றைக்கும் நிஷ்டையில் இந்த மகான் திருவொற்றியூரில் இருந்துருக்காங்க. இந்த ஜீவசமாதி கொண்டா நம்முடைய கர்ம வினைகள், பாவங்கள், முன்ஜென்ம வினைகள், முன்னோர்கள் செய்த சில கர்மங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்து இந்த பிறவியிலேயே நமக்கு முக்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த மகானுடைய சடைச்சுவாமியுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா திருவொற்றியூரில் தேரடி பேருந்து நிலையம். அதுக்கு கிழக்கே பார்த்திங்கன்னா அப்பர் சுவாமிகள்
கோவில் இருக்குது. அப்பர் சுவாமிகள் கோவில் தெருவில் போயிட்டு இருந்தீங்கன்னா தெற்கு புறத்தில் இந்த மகானுடைய மடம் அமைஞ்சிருக்குது. ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளுடைய குருநாதர் நைனா சுவாமிகள், அவருடைய ஜீவசமாதியும் அருகில் இருக்குது. அதனால் அங்கே போய் ஸ்ரீ அருள்மிகு சடைச்சாமி, அதுக்கடுத்தது ஸ்ரீ நைனாசாமி ஆகியோருடைய ஜீவசமாதியில் அமர்ந்து தியானம் செய்யுங்கள். கேட்டது கிடைக்கும், கேட்காததும் நிச்சயம் கிடைக்கும். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், மகான்கள், சித்தர்களின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.